Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியது. கிருபையினாலே நம்மை நிரப்புகிற தேவன். இந்த காலை நேரத்திலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. அப்ப பாருங்க, கர்த்தர் சொல்கிற வார்த்தை என் கிருபை உனக்கு போதும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில நம்மிடத்துல எது இருக்கிறதோ எது இல்லையோ, ஆனால் பாருங்க, அவருடைய கிருபை ஒன்று இருந்தால் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. அவருடைய கிருபை அவ்வளவு அருமையானது. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில போதுமானது. வேதத்தில் ஒரு வசனம் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை பெரியது என்று. அப்படி என்றால் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. அப்ப அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன் பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும் அப்படி என்று. இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பாடுகள் வழியாய் நாம் போய்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை இருக்கிறது. My grace is sufficient. ஒவ்வொரு நாளும் நான் கிருபை தருகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இன்றைக்கு எந்த பிரச்சனையா இருக்கட்டுங்க, எப்படியாப்பட்ட வியாதியா இருக்கட்டுங்க, கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகனே, மகளே, என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்துல நான் பலனை தருவேன். நீ போய்கொண்டிருக்க பிரச்சனையில நான் ஒரு விடுதலை தருவேன். நான் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன். என் கிருபை உன் கூடவே இருக்கிறது. நீ போகும் இடமெல்லாம் என் கிருபை உன் கூட வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையின் மேல என் கிருபை இருக்கிறது. யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, ஆனால் அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றினார். யோசித்து பாருங்க, உங்களோட வாழ்க்கையில எத்தனையோ தடவை நீங்க பலவீனமாய் நீங்க இருந்தீங்க, அந்த நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனையோ தடவை மரணத்துக்கு நேராய் நீங்க போய்கொண்டிருந்தீங்க, ஆனால் கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை நடத்தினார். அப்ப அதெல்லாம் என்ன? கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் இன்றைக்கோ நாம் அழிந்திருப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால நேரத்திலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை பார்த்து நீங்க கண்ணீர் விடாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் மகனே, மகளே. My grace is sufficient for you. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன், என் கிருபை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் என்று. அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபையின் மேல் நீங்க நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தரை நீங்க தேடணும். உலகத்திலே நீங்க வாழ்ந்து கொண்டு கர்த்தரை நீங்க தேடலைன்னா அப்ப அவருடைய கிருபை உங்க மேல வராது. நீங்க தேடணும், கர்த்தரை நீங்க வாஞ்சிக்கணும். அவருடைய கிருபையின் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கணும். அவருடைய கிருபையின் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுமா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவருடைய கிருபையின் மேலே நீங்க நம்பிக்கையா இருங்க. அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காய் உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை பெரியது ஆண்டவரே. அந்த கிருபை எங்களுக்கு நீர் தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதுமாய் அப்பா உங்களுடைய கிருபை எங்களை வழிநடத்தட்டும். யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கும் உங்களுடைய கிருபை தகப்பனை விளங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அற்புதம் அவருடைய வாழ்க்கையை செய்வீராக ராஜா. நீர் அப்படியாய் செய்ய போவதுக்காக நன்றி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.